ஸோ கேள்வி பதில் செஷன். யார் வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம். அர்த்தமுள்ள கேள்வி கேட்டால் சந்தோஷம். திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்க வேணாம். ப்ளீஸ் சொல்லுங்கள், கேளுங்க. அதாவது என்னன்னு சொன்னால், அதாவது தலைவர் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரோன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய கேள்வி தலைவர் மாற்று அரசியலை கொண்டு வரட்டும், இளைஞர்களை கொண்டு வரட்டும், பிரச்சனை இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் சிஎம்மா வரல? அதுவே என்னுடைய கேள்வி. நன்றி. நான் பேசும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் ஒட்டுமொத்த வேலையை முடிச்சிட்டோம். இன்னைக்கு மாற்றம் நடந்தே தீரும். மாற்றம் நடக்கிறதுக்கான அனைத்து வேலையும் முடிஞ்சிருச்சு. மக்கள் எல்லாம் உணர்ந்துட்டாங்க. இந்த மாற்றம் நடக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில் அது ஒன்றே ஒன்று தான் சார். நீங்கள் வந்தால் முடிச்சிடலான்னா அந்த மனுஷன் மாட்டேன்னு சொல்லிடுறாரு. நான் கேட்குறேன், அதை தான் நான் சொல்கிறேன். நன்றி. இருங்க, மைக் இருங்க, அவசரப்படாதீங்க. சொல்லும் போது பேசுங்க. கேள்வி சுருக்கமா கேளுங்க. அவர் பேசுனதே கேட்க வேணாம், கொஞ்சம் வித்தியாசமா கேளுங்க. ஒரு நிமிஷம். அதே மாதிரி பேர் சொல்லுங்க, நீ எந்த இடத்துல வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. கொஞ்சம் மாணவர்களும் கேளுங்க. ஓகே, இளைஞர்களும். என் பேர் சொல்லுங்க. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். மாட செயலாளருக்கு வணக்கம். பேச சொல்லுங்க. நான் கொளத்தூர் பகுதிங்க. நான் 64வது வட்டம். இப்போ தலைவர் சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் இளைஞர்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்து அவங்கள பொது சேவை செய்கிறவங்க யார் ஆர்வமாக இருக்காங்களோ அவங்கள உள்ளே கொண்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்க நான் யாரை போய் அணுகணும், எப்படி அணுகணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும்? இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னும் ஒரு 20 நாள் போகட்டும். 20 நாள் நம்ம களத்தில் வேலை பார்க்கலாம். அந்த அனைத்து நபர்களுக்கும் இங்கே வாய்ப்பு உண்டு. சமூகத்தில் நீதிபதிகள், அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஆரம்பித்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் எல்லா பேருக்குமே சரியான நேர்மையான மனிதர்களுக்கு இங்கே வாய்ப்பு உண்டு. அந்த வாய்ப்புக்கான கதவை ஓப்பன் பண்ணிட்டாரு. அதை எப்படி ரெக்ரூட் பண்றான்ற முழுக்க ரஜினி அவர்கள் வரும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரியா? இப்போதைக்கு அதுக்கான கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? நன்றி. இருங்க சார், அடுத்த கேள்வி இருங்க. இங்க முன்னாடி கேட்பாங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. 35வது வட்டம் பாரத்குமார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு இருக்க நாள் எலெக்ஷனுக்கு 365 நாள் தான் இருக்கு. இன்னும் 60 வருஷம் கெடுத்து வச்ச ஒரு சமூகத்தை இந்த 365 நாளில் எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? தலைவர் இன்னும் பாதையில் இறங்கலை. நம்ம அவர் பாதை இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் பாதை என்னன்னு தெரியும் நமக்கு. இப்போ தான் முதல் பாதையை கொடுத்துருக்காரு. இனிமேல் தான் அந்த பாதையில் பயணம் போகணும். இன்னும் இருக்கிறது 365 நாள் தான், அதிகம் இல்லை. 365 நாள். 60 வருஷம் கெட்டு போன ஒரு சமூகத்தை 365 நாளில் எப்படி சரி பண்ண முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை இங்கே விஷயம் என்னன்னா, இந்த 2 கட்சிகள் சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு கோடி, கட்சிகள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு 1 கோடி உறுப்பினர், அங்கே 1 கோடி உறுப்பினர், இங்கே 1 கோடி உறுப்பினர். இந்த கட்சியெல்லாம் சொல்கிற பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 15 கோடி உறுப்பினர் இருப்பாங்க. இருக்கிற 7 கோடிக்கு 15 கோடி கணக்கு அமைச்சிருக்கான். உண்மை என்னன்னா இங்கே இந்த ஓட்டு போடக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் 70% மேலே, அதான் உங்கள்கிட்ட சொன்னார், 70% மேலே கட்சி சார்பில்லாத ஆளுங்க. அவங்க நல்லது நடக்கணும். இவரை குறை சொல்ல அவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியது, அவருக்கு குறை சொல்ல இவங்களுக்கு ஓட்டு போடணும். மாற்றி போட்டு பழகிட்டாங்க. இந்த மக்கள் உணர வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த மக்கள் உணர்ந்துட்டாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, வெற்றி உறுதி. கெஜ்ரிவால் ஒரு ஆள் டெல்லியில் சாதாரண மனிதர் பண்ண முடியும்னா, இந்த மனிதர் உங்களுக்கு தெரியும், இந்த மனிதரோட உயரம். இவரால் பண்ண முடியாது, யாரால பண்ண முடியும்? 365 தேவையில்லை, 365 தேவையில்லை. 3 மாசம் போதும். என்ன கேட்டா 3 மாசம் 6 மாநாடு போறோம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. மக்கள் உணரும் போது இந்த மாற்றம் வரும் சார். நாட்கள்னால எந்த கணக்கும் கிடையாது. திரும்ப சொல்றேன், மக்கள் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, மாற்றம் உறுதி. நான் சொல்ல அது 3 மாசத்துல நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இங்க உண்டு, நம்புங்க. அதனால இந்த கணக்கு இருக்கு இல்லையா, இந்த நாட்கணக்கு, அதெல்லாம் அவர் 100% போட்டே கையில் வச்சிருக்காரு. சொல்ல புரியுங்களா? ஒருவேளை தேர்தல் ஒரு 6 மாசத்துக்கு முன்னுக்கு வருதுன்னா கூட அதுக்கு அவர் தயார் தான். இது உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நன்றி. அந்த ப்ளூ ஷர்ட் கொடுங்க. அடுத்த கேள்வி பின்வரிசையில் கேட்குறாங்க. சார் வணக்கம். என்னன்னா இப்போ ரஜினி சார் பேசுனதுக்கு அப்புறம் இந்த மீடியா பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ரஜினி சாருக்கு நெகட்டிவாக இருக்கிற பர்சன்ஸ் மேலே கவனம் போது அவங்கள பேச வைக்கிறாங்க. நீங்கள் எல்லா மீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா அது வருத்தம். அதுதான் நெகட்டிவான பர்சன்ஸ் உள்ளே வரும்போது இளைஞர்கள், நான் சொல்கிறது இளைஞர்கள், எந்த நேரமும் யூடியூப்பில் இந்த
ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க மத்தியில் ஒரு விழிப்புணர்வே இல்லை. எனக்கு என் கேள்வி என்னன்னா, சார் வந்து டிவி ஆரம்பிக்கிறதோ இல்லை பேப்பர் அந்த மாதிரி ஊடகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த திட்டமிட்டிருக்காரா? அது ஏன்னா தேவைங்க இளைஞர்களுக்கு மத்தியில். நான் சொல்றது இளைஞர்கள் மத்தியில் இது தேவை. ஏன்னா ஒரே பிளர்ராக இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல. அவர் பற்றின எனக்கு வர எல்லாமே நெகட்டிவ்ஸ் தான். பாசிட்டிவா ஒண்ணு கூட கிடையாது, எல்லாமே நெகட்டிவா கொண்டு வரான். ஆனா அவர் பேசுறது எடுத்து பார்த்தா ஃபுல்லா பாசிட்டிவ். நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? லோயலா. அப்படின்னா அப்படிதான் இருக்கும். அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிறதா பிரச்சனை. நம்புங்க முதலாளர் இருந்துச்சு இல்லையா, அந்த நிலைமை இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்லை. 20 நாள்ல அவர் சொன்ன விஷயம் சரின்னு ஏத்துப்பாங்க. எங்க அம்மா ஒரு சராசரி மனுஷி. அவங்க என்ன சொல்றாரு, இந்த மனுஷன் சொல்றது சரிதான், ஆனா இவங்களுக்கு புரிய மாட்டாங்க. புரியுச்சா? ஆனா அவங்க வெகுஜனமான மக்கள், அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. இந்த மனுஷன் நல்ல மனுஷன், நல்லது சொல்றானு அது புரிஞ்சிருச்சுல. அது புரிஞ்சிருச்சா பாதி வெற்றி புரிஞ்சிருச்சு. நீங்க குழப்பறான் பாருங்க, இந்த குழப்பறவன் திருமுருகன் அமீர் வரைக்கும், நான் சொல்ற பேரு திருமுருகன் அமீர் வரைக்கும் நான் சொல்றேன் கேளுங்க. எதை வேணா குழப்பட்டோம். இந்த லாஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது. இவங்க எல்லாம் கத்துறானுங்க, யார் வாய்ஸ் எடுத்து வெளிப்பட்டுச்சு. இந்த ஒரு ஆள் சொல்றேன், இந்த ஒரு ஆள் இவங்க எல்லாத்தையும் சமாளிப்பாரு. இந்த ஒரே ஒரு ஆள் ஒட்டுமொத்த தமிழகத்தை சமாளிப்பார். நீங்க கவலையே படாதீங்க. நெகட்டிவா இப்பதான் போகும். நீங்க நம்புங்க. இந்த மீடியாவோட பவர்லாம் இருக்கு இல்லையா, இந்த மீடியாவோட பவர், இதே புள்ளி உரத்தை எடுத்து பாருங்க, பெரிய தாக்கம்லாம் கிடையாது. அவங்கள ஒரு மாயை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை விட அதிகப்படியான சக்தி ரஜினி அவர்கள்ட்ட உண்டு, ரஜினி அவர்களுடைய நல விரும்பிகள்கிட்ட உண்டு. அதனால சொல்றேன், மீடியா திட்டமிட்ட செய்யும் போதே ஏதாவது செய்ய முடியுமா? இப்ப நியூஸ் ஏஜென்ட் குணாவை பத்தி ஊருக்கே தெரியும். புதிய தலைமுறை, நான் ஓப்பனா பேசுறேன், நியூஸ் ஏஜென்ட் குணாவை பத்தி ஊருக்கே தெரியும். 4 பேரை கூட்டி வச்சு அவர் பேரை கெடுக்கிறதுக்கு தான் வேலை பார்க்கறான். அது நம்ம மக்கள் மனசுல புரிஞ்சிருச்சுன்னா எப்படி அவர் மரியாதை கொடுப்பாரு? இன்னைக்கே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு நிலைமை என்ன? தமிழ்நாடு முழுவதும் எனக்கு தெரிஞ்சு செய்தி ஊடகங்கள் மீது நம்பகத்தன்மை போச்சு. கரெக்டா இல்லையா? ரைட்டு. அவங்களும் அவங்களுடைய பேரை கெடுத்துக்குவாங்க, நீ கவலைப்படாதீங்க. நல்லதும் நேர்மையும் நம்ம பக்கம் இருக்கும் போது எதிர்க்கிற பேர் அவனே தான் கெடுத்துக்க போறான். ரஜினியை எதிர்த்து பேசி வம்படியா பேசுவோம், திருச்சி பேசுவோம், எதையாவது குழப்பத்தை உருவாக்க நினைக்காம பாரு, அந்த இடத்துல மக்கள் மீதான நம்பிக்கை இருக்குல்ல, மக்கள்கிட்ட நம்பிக்கை, அது அவங்களே கெடுத்துப்பாங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையை எதிர்கொள்ள தயாரா இல்லாத போது அவங்க மேல நம்பிக்கை மக்கள்கிட்ட போயிடும். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த மீடியா ஆரம்பிக்க சொன்னீங்க இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறது சரியா இருக்காது, அது அவரே பேசுவார். சரியா? ஹலோ சார், என் பேர் ஸ்ரீஜா. நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள். உங்களுக்கு யார் சார் இன்ஸ்பிரேஷன்? எனக்கு அப்துல் கலாம் சொல்லலாம். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 7 வருஷம் கம்யூனிஸ்டாக இருந்தேன். அதனால் எனக்கு மாணிக் சர்க்கார்னு ஒருத்தர் இருந்தார் திரிபுராவில். அவர் தான் எனக்கு மிகப்பெரிய அரசியல் முன்னோடின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாணிக் சர்க்கார், ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன், அந்த மாணிக் சர்க்கார் உத்தமமான மனுஷன், கம்யூனிஸ்ட். ஆனால் கடைசி தேர்தலில் அவரே தோல்வி அடைன்றக்கா நான் வேலை பார்த்தேன். நீங்க நம்புறீங்களா? அந்த மனுஷன் தோல்வி அடையும் போது நான் வருத்தப்பட்டேன். திரிபுராவில் அவருடைய ஆட்சி கவிழும் போது, ஆட்சி முடிவுக்கு வரும்போது மிகப்பெரிய வருத்தம். அன்னைக்கு 2 நாள் தூக்கமே இல்லை. ஆனால் அந்த மனுஷன் தோல்வி அடைக்க நான் வேலை பார்த்தேன். ஏன்னா அது தோல்வி அடைஞ்சே ஆகணும். 7 வருஷம் நான் உள்ளே இருந்தேன், எனக்கு தெரியும் எதனால தோல்வி அடைன்றது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அரசியலுக்குள்ள வர்றதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் காரணமா இருந்தாலும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் தேசியவாதியா உள்ள முழுமையா தேசியவாதத்தை இணைச்ச காரணம் வாஜ்பாய் அவர்கள். இன்னைக்கு மாநிலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், இந்த மாற்றத்துக்காக ஓடி உழைக்கிறதுக்கு காரணம் ரஜினி அவர்கள். ஏன்னா அந்த மனுஷனுடைய நோக்கம் சரி. அந்த மனுஷன் 100% பைசா பார்க்கணும், அந்த பார்க்கணும், குறுகிய எண்ணமோ ஒரு மாதிரி பதவி வெறியிலையோ எதுவுமே கிடையாது. இங்கே ஒரு தப்பு நடக்குது கண்முழுக்க அவருக்கு தெரியுது. அந்த கண்முழுக்க தெரியுற விஷயத்தை நம்ம திருத்தாம போயிடுவோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளால மாத்திரக்கான வாய்ப்பு இருந்துச்சு, நம்ம மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்க, நம்ம அதை செய்யாம போயிடுவோம்னு பயப்படுறாரு. அதனாலேயே உள்ள வர விரும்புறாரு. சொல்ல புரிஞ்சுங்களா? அந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரஜினி பின்னாடி தான் போறோம். சார் வணக்கம், என் பேர் ஸ்ரீராம். நான் வந்து கொடிங்கூர்லேருந்து வரேன். வந்துட்டு இப்போ எனக்கு 2 கேள்வி இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் எக்கோ சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, அது வந்துட்டு நேஷனல் வைட் காங்கிரஸ் கிரியேட் பண்ணது. 60 வருஷமா ஃபுல் மீடியாவும் கண்ட்ரோல் வச்சுட்டு இஷ்டத்துக்கு வேலை பார்த்தாங்க. 2வது திமுக ஸ்டேட் லெவலில் பண்ணியிருக்கு. அதை மீறி இவரால் வர முடியுமா? முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்துட்டு
மக்கள்கிட்டயே சொல்றேன், எல்லாம் வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஆள் வச்சு போறாங்களே தவிர ஐடியாலஜி சித்தாந்தம் அப்படின்னு பார்த்து மக்கள் வரல. ஏன்னா இவர் இல்லைன்னாலும் நடக்கணும். இப்போ ரஜினி பேர்ல ரஜினி சார் பின்னாடி போறாங்க, ஆனா அவருக்கு அப்புறம் யாரு? அந்த சித்தாந்தத்தை சித்தாந்தத்தை நம்பி தான் மக்கள் போகணுன்றது என்னோட இது எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டா இது ரஜினி சாரால தான் சொல்ல முடியும். ஆனா ரஜினி சாரால ஒரு உறுதி உங்களுக்கு அளிக்க முடியும், ஒரு நல்ல மனிதர் கையில கொடுக்க முடியும். அவருக்கு அடுத்த காலம் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய காலகட்டம் கிடையாது. இப்ப நம்ம பேச வேண்டிய காலகட்டம் அவர் வெற்றி பெறணும், அவர் வெற்றி பெற்று உட்கார வைக்கணும். அதுக்கு மக்களை தயார் பண்ற வேலை. நீங்க மீடியா பத்தி கேட்டீங்க, மீடியா பத்தி நான் பதில் சொல்லிட்டேன். மீடியா ஒரு மட்டத்துக்கு போவாங்க, ஆனால் அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நல்ல மனிதர்கள் உண்டு. நீங்கள் நம்புறீங்களா? நான் எந்த அளவுக்கு டிஎம்கே எதிராக பேசுவேன் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். கரெக்டா? என்னை பார்த்தாலும் திமுகவுடைய தீவிர எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுவானுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையில திராவிட கட்சிகளும் எதிர்ப்பாளர் தான். ஆனால் அப்படி கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், அதே கலைஞர் டிவிக்குள்ளே எனக்கு ரசிகர்கள் உண்டு, நம்புறீங்களா? நியூஸ் 7க்குள்ளேயே நியூஸ் 7 1000 திட்டம் உண்டு, புதிய தலைமை திட்டம் உண்டு. நியூஸ் 7 புதிய தலைமுறையே என்னுடைய ஸ்டூடெண்டே உண்டு, என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள். நல்லதை தொடர்ந்து செய்யும் போது எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு உண்மை புரிஞ்சிடும். நீங்க எந்த செய்யக்கூடாது நான் சொல்லவா, ட்ரிக் பண்ணக்கூடாது, தந்திரம் பண்ணக்கூடாது. உண்மை இருக்குன்னு நான் சொல்றேன். எந்த விதத்தில் உண்மையை சொல்ல விரும்புறேன், எந்த உண்மையை மறைக்க விரும்பல, எந்த உண்மையை திரிக்க விரும்பலன்னு போதே அந்த உண்மையை ஏற்றுப்பான். ரஜினி அவர்கள் ஏற்றுக்க வைப்பார், நம்புங்க. நன்றி. பின்வரிசை. வணக்கம்ண்ணா, நான் இங்கே ஃப்ரெண்டில் நிற்கிறேன். ப்ளீஸ் பேசலாமா? உங்கள் வீடியோஸ் நிறைய நான் பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் நிறைய விழிப்புணர்வு இருக்குது ஆக்சுவலி எங்களுக்கு. இப்போ உங்கள் வாயெல்லாம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மட்டும் எல்லாருக்கும் நீங்கள் ஒன்று மட்டும் கொடுத்துருங்க. சொல்லுங்க. நிறைய பேர் இன அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து தலைவரோட இந்த இதெல்லாம் வச்சு நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் அது மாதிரி சொல்லியிருக்கீங்க. பொதுமக்களுக்கு நீங்கள் இன அரசியல் வச்சு தலைவர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு? இந்த பாருங்க, மதம், மொழி, இனம், ஜாதி இப்படி வட்டம் போட்டுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த சமூகத்தில் ஒற்றுமையாக வர முடியாது. நீங்கள் நல்லா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க, எந்தெந்த சக்திகளாக உங்களை பிரிக்குதோ அதெல்லாம் கெட்ட சக்தி, எந்த சக்தி உங்களை ஒட்டு மொத்தமாக இணைக்குதோ அதுதான் ஆரோக்கியமான சக்தி. ரஜினி உங்களை ஒட்டு மொத்தமாக இணைக்கிறாரா இல்லையா? ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஒட்டு மொத்தமாக உங்களை இணைக்கிறாருன்னா அவர் தான் ஆரோக்கியமான சக்தி. என்னை கேட்டால் இந்த வட்டம் போறாங்க இல்லையா, அது கூட ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேட் பண்ண, ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க. அது வந்து என்ன ஆகும்னா உங்களே ஒரு வட்டத்தில் கொண்டு உட்கார வச்சிடும். அதுக்கு மேலே சிந்திக்கவே முடியாது. அவர் உண்மையிலே அதெல்லாம் விரும்பவே இல்லை. நீங்கள் நம்புங்க. ஒரு இன்சிடென்ட் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு நிர்வாகிக்கு சொல்லிடுறேன். ஒரு நிர்வாகி அவருக்கு இல்லை வேலை பார்க்க முடியாது, எது ஜாதி ரீதியாக அவருக்கு இல்லை வேலை பார்க்க முடியாது சார், அந்த அது இது அப்படின்னு சொல்ல, நீ வரவே வராத ஓடி போயிட்டாரு. சொல்றது நீ வரவே வராத ஓடி போயிரு. நான் அப்படி ஒன்று யாரையும் இங்கே வைக்கல. ரஜினி ரசிகனாக இருக்கக்கூடிய உங்களை நான் என்னைக்காவது அந்த மாதிரி பாகுபாடுகளை பிரிச்சிருக்கேனான்னு கேட்குறாரு. அப்போ எப்படி உனக்கு அதுக்குள்ள வந்துச்சு? நீ வந்துச்சு ரஜினி ரசிகன் இல்லை, ஓடி போயிட்டார். புரியுதுங்களா? அவர் தன்னுடைய ரசிகர்களாகவும் தன்னை கூட சேர்த்துக்கூடிய நபர்களுக்குமே சரியான குவாலிட்டி, சரியான தரம் இருக்குன்னு நினைக்கிறார். அந்த தரத்தை தன்னுடைய மட்டத்தில் உருவாக்கும் நினைக்கிறார். அதனால அவர் இந்த வட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த வட்டத்தை வச்சு அரசியல் பண்ணவே மாட்டார். ஆனால் அந்த அரசியல் தான் இங்கே நடக்குது. கேட்டா மறைமுகமாக பார்த்தா அந்த வட்டங்களை வச்சு தான் அரசியல், பிரிவினை வச்சு தான் அரசியல், மொழியை வச்சு அரசியல், ஜாதியை வச்சு அரசியல், இனத்தை வச்சு அரசியல். கேட்டா இது எல்லாமே ஆரோக்கியம் இல்லாது. இது கட்டாயம் ஒன்றுபட்ட சமூகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கே பிரிவினை தான் உருவாக்கும். ஆனால் அவர் அதை விரும்பவே இல்லை. அவரும் பண்ண முடியும் நினைச்சா, ஆனால் அது பண்றது நாகரிகமே கிடையாது. அது ஒரு அருவருப்பான விஷயம் சொல்றாரு. அதை செஞ்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருப்பேன். அதனால் அதை செய்ய போறதே கிடையாது. இனம், மொழி பேசிட்டே இருக்கட்டும். அவர் வரும்போது இவங்களாம் காணாம போயிடுவாங்க, கவலைப்படாதீங்க. சுந்தர் சார் மைக் கொடுங்க. ஹலோ சார், என் பேர் நவீன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறுப்பு அரசியல்ன்றது வந்து ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது டிஎம்கே எடுத்துக்கோங்களேன், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தலைவருக்கு எதிராக வந்து வெறுப்பு அரசியல் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் இது பண்ண தலைவர் வந்து அதுக்கு ஏதாவது டாக்டிக்ஸ் வச்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற டாக்டிக்ஸ் தானே, கொஞ்சம் யோசிக்க இருக்கிறேங்க. இப்போ இருக்கிறத யோசிங்க. அவரு முதல்வர் லேட்டாரு, இப்போ யார் எதிர்ப்பாங்க? யாராவது சொன்னா நான் சொல்லிக்கல, நீங்க சொல்ற வாஸ்தவமான கேள்வி. யார் நிக்கிறாங்களோ அவங்க பேரை கெடுப்பாங்க. கேட்டா இப்ப யார் இருக்கா? ஒரு சித்தாந்தத்தை முன்னுக்கு வச்சிருக்காரு. இந்த கருத்து தானே நான் முன்னுக்கு வைக்கிறேன், நான் இல்லடான்றாரு. அந்த கருத்தை எதுக்கு சொல்லுங்க அப்ப எவனுக்கா பக்கு இருந்தா எதுக்கு சொல்லுங்க சொல்றேன்.
ஏன்னா ஒருத்தருக்கு வக்கு இருந்தா அதுக்கு சொல்லுங்க. ஏன்னா அவர் சொன்னது உண்மை. அவர் உண்மையை முன்னுக்கு வச்சிருக்காரு. அந்த உண்மை எது கொள்ள முடியுமா? அதனாலதான் 2 நாள் தூக்கம் இல்லாம இது எப்படி பேசுறதுன்னு தெரியாது இதானு. அதனால ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு, இவர் தூங்க மாட்டார், நம்மளையும் தூங்க விட மாட்டார். சோ நம்புங்க, இந்த விஷயம் அவருக்கு நல்லாவே தெரியும். எப்படி இந்த வெறுப்பு அரசியல் இருக்கு இல்லையா, அது நல்லாவே தெரியும். அது எப்படி இவங்களை வச்சு ஹேண்டில் பண்றன்ற விஷயம் அவருக்கு அதை விட தெரியும். கவலையப்படாதீங்க, அது நடக்கவே நடக்காது. நடக்கலாம் பார்த்துக்கலாம். நன்றி சார். வணக்கம் திரு மாரிதாஸ் அவர்களே. வணக்கம். மக்களுக்கு வந்து தங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுறது வந்து கல்வி, இடஒதுக்கீடு, இந்த உதவித்தொகை போன்றவை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பிஜேபியால் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சமும் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க வெறும் திமுக ஆதரவாளர்கள்னு சொல்ல முடியாது, பொதுஜன மக்களும் அதில் இருக்காங்க. இந்த அச்சத்தை தான் திமுக சரியாக பயன்படுத்துதுன்னு நினைக்கிறோம். அதனால தான் தலைவர் அவங்க வந்து பிஜேபியோட ஆளுன்னு தொடர்ந்து முத்திரை குத்தி வருகிறார்கள். தலைவர் வெளியிட்ட இந்த 3 திட்டங்கள் வந்து அற்புதமானது. ஆனால் மேலே சொன்ன அந்த மக்களின் அச்சத்தை போக்கலைன்னா தலைவர் எதிர்பார்க்கும் அந்த எழுச்சி முழுமையாக கிடைக்குமா? உங்கள் கருத்து என்ன? இந்த விஷயத்தை நீங்கள் தலைவர்கிட்ட கொண்டு போவீங்களா? நீங்க பேசும்போது போயிடும், கவலைப்படாதீங்க. அவர் அந்த அளவுக்கு ஷார்ப்பு. நான் இல்லை, யாரும் சொல்ல வேணாம். அவர் அந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ணிடுவார் உங்களெல்லாம். அதனால் நீங்கள் நினைக்கிறது போயிடும். இந்த அச்சம் இருக்குல்ல, மக்களுடைய அச்சங்கள், மக்கள் எழும்பக்கூடிய இந்த விதமான கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கேள்விகளுக்குமே சில மாதங்கள், ரொம்ப தூரம் கூட சொல்ல, ஒரு சில மாதங்கள் தான். ஒரு சில மாதங்களில் அவரே ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவார். நான் சொல்கிறது நியாயமாக இருக்காது. அவரே உங்களை வந்து சந்திப்பாக நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு சந்திக்கும் போது 100% மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்கான வேலைகளும் பண்ணிடுவார் நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன் தனிப்பட்ட விதத்தில். நீங்கள் கவலைப்படாதீங்க சார், அந்த விஷயம் நடந்தே தீரும். நன்றி சார். மக்களுடைய எல்லா அச்சங்களும் தீர்க்கப்படும். ஐயா வணக்கம். 38 ஆர்கே நகர்லேருந்து பேசுகிறோம், பதிலேருந்து. இப்போது ஒரு கட்டமைப்பு மாவட்டம், பகுதி, வட்டம் அப்படி பாடி வருது. அதுக்கப்புறம் பாக பொறுப்பாளர்ன்றது ஒன்று போட போகிறோம். இப்போது தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 60,000 போஸ்டிங்கை போட்டுட்டு திருநவங்கள்லாம் திருடுறாங்க எல்லாரும். ஸோ அதனால் அது வேணான்றது சொல்கிறது கரெக்டான ஒரு அணுகுமுறை தான். ஆனால் இப்போ அடிமட்டத்தில் வேலை செய்கிறவங்க வந்து ஒரு பாகத்தில் ஒரு தண்ணி வரல, ஒரு ட்ரைனேஜ் சரியா இல்லை, குப்பை சரியா இல்லைன்றப்போ அவங்க மாவட்டத்தையோ பகுதியோ நேரடியாக போய் அணுக முடியாது. அந்த சிஓ ஆர்ஐயோ யாரையோ பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சாதாரண ஒரு குடிமகனாக நான் இப்போ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அங்கே எடுப்படுறதும் இல்லை, எடுக்கவும் மாட்டானுங்க. ஸோ ஒரு போஸ்டிங்ன்றதான் அங்கே ஒரு கெத்தாக போய் பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், எப்படி இருக்குது? இல்லை இந்த சொல்கிறீங்க, இந்த இடத்துல சாம்பிளை சொல்லுவேன். அவங்களும் மாதிரியே ஆட்சி பண்ணுறதுலாம் அவர் வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல பிரச்சனை வரை கேளுங்க. ஏன் அரசியல் கட்சி வர வேண்டியிருக்கு? நீங்கள் சொல்கிற கொஸ்டின் சொல்கிறீங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஒரு கட்சிக்காரன், ஆளுங்கட்சிக்காரன் வந்தாலும் சாதமாக முடியும். கரெக்டா? இந்த மாதிரி நிலைமை அரசு அலுவலகங்கள் ஃபுல்லாக இருக்குது. கரெக்டா இல்லையா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் இந்த அரசு அலுவலகங்கள் நேரடியாக சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஊழல் வருது. அந்த இடத்துல தான் ஆட்சியில் கட்சியாளர்கள் தலையிடும் நடக்குது. 2 பேரும் சந்திக்க விடாத அளவுக்கு ஆட்சி அமைச்சிடலாம். நான் சொல்கிறதுல மக்கள் நேரடியாக சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையான அதே நேரத்தில் சந்திக்க முடியாத அளவுக்கு உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கட்டமைப்பை, அரசியல் கட்டமைப்பு கிடையாது, ஆட்சி கட்டமைப்பு உருவாக்கிட்டோம்னா அங்கே இந்த விதமான தலையீடு இருக்காது. நீங்கள் நம்புங்க, நீங்கள் எல்லா பேரும் நம்புங்க. அவர் ஆட்சிக்கு வரும்போது அந்த ஆட்சியில் எந்த ஒரு அரசு அலுவலகங்களுமே நீங்க நேரடியாக சந்திக்கும் நிலை உருவாகாது. அனைத்து அலுவலகங்களுமே வெளிப்படைத்தன்மைக்கு வந்துடும். அப்படி வரும்போது அவரோட திட்டத்தை சொல்றீங்க, அப்படி வரும்போது 100% அது உள்ள ஒரு கட்சிக்காரர் கூட வரமாட்டான். நீங்க நம்புங்க. அந்த கட்சிக்காரரை வச்சு போகும்போது நினைக்கும் போது தான் அந்த பிரச்சனை வருது. அந்த நினைப்பே வராது உங்களுக்கு. நன்றி சார். வணக்கம், என் பேர் பிரசாந்த், 34வது வட்டம். ரஜினி சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டு ஒர்க்கை முடிச்சாதான் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் போது அது முழுமையாக வெற்றி பெறும். ஃபீல்டு ஒர்க்னா என்ன? மக்களை அட்ராக்ட் பண்ணுறது. அதுக்கு சில டிப்ஸ் சொல்லுங்க. நல்ல கேள்வி. இந்த பாருங்க, மிக நல்ல கேள்வி. நீங்கள் என்ன பண்ணுன்றது முக்கியம். ஆனால் நீங்கள் என்ன, ஆமாம் நான் போன மீட்டிங்கில் வருத்தப்பட்டேன், செய்யல வேலை விட்டுறது, எவன்டையா போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இது ஒரு வேலையா? அதுதான் நீங்கள் கேட்குறது. வெரி குட். என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் யாரை நேரடி எதிர்கொள்ள போகிறீங்க? 2 முக்கியமான கட்சிகள் தான். வேற கட்சியாக தயவுசெய்து விட்டுருங்க. இந்த 2% கட்சியெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க, உங்களுக்கு அவமானம். சரியா? இந்த மிகப்பெரிய 2 ஜாம்பாவில் மிக முக்கியமானது டிஎம்கே. கரெக்டாக? நான் ஓப்பனாக சொல்கிறேன். திமுகவை எதிர்கொள்ளணும்னா நீங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? திமுகவுடைய குறைகளை சரியாக மக்கள்கிட்ட புரிய வைக்கும்போது. கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன்னா,
மாநிலம் முழுவதும் அவங்க என்னென்ன ஊழல்கள் செஞ்சாங்க, என்னென்ன தப்பு செஞ்சாங்க, என்னென்ன தவறெல்லாம் செஞ்சு அவங்க கோடி கோடியா சம்பாரிச்சாங்கன்ற நான் கண்டுபிடிச்சு நான் கொண்டு வரேன். நீங்க அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணான்னு கண்டுபிடிங்க, அந்தந்த மக்களோட கூட செல்லுங்கன்ற. உங்க பகுதிகளில் அவங்க என்ன செஞ்சாங்கன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து மக்கள் இதனால வரக்கூடாத நிலைமைக்கு வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தலைமையில் இருக்காங்க இல்லையா, அதாவது டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு ஃபுல்லாக நான் வெளியே கொண்டு வரேன். நீங்கள் நம்புங்க, ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி எல்லாருமே, அமைச்சகம் எல்லாமே, அமைச்சகத்தில் கடந்த 60 வருஷமா என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கன்ற ஒட்டுமொத்த டேட்டா என்ன உண்டு. நான் 100% சொல்றேன், அந்த டேட்டாவோட மக்களை சந்திப்பேன். அன்னைக்கு பூதாகரமான எல்லா விஷயத்தையும் எழுப்பி விடுவேன். சமாளிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. நீங்க என்ன சொல்லுங்கன்னா, அந்தந்த பகுதியில் நீங்களும் அதே வேலையை பாருங்க. நான் சொல்றேன், நீங்களும் அதே வேலையை பாருங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். நான் சொல்றேன். அதனால நீங்க எடுத்துக்க வேண்டிய திட்டம் என்னன்னா, அந்தந்த பகுதிகளில் அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெறணும்னா அந்த தொகுதியில் இந்த கட்சிகள் செஞ்ச மோசடி வேலைகள் என்ன, குற்ற நடவடிக்கைகள் என்ன தோண்டி எடுங்க, எடுத்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. நீ மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கியே, 26 வருஷம் 30 வருஷம் ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டியே, அதனால உன் வாழ்வு என்ன முன்னேறிச்சுன்னு கேளுங்க, புரிஞ்சுப்பான். அதை முடுக்க நீங்க ஆதாரங்கள் முன்வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதாரங்கள் தெளிவா முன்வைக்கணும். இந்த இடத்துல நீங்க ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணுவோம், நம்ம ட்ரிக் பண்ணுவோம், தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு காலத்துல ஒரே எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். ஒரு காலத்துல திமுக ஊழல்கள் செய்யுது அப்படின்னு சொன்னதுக்கு அவர் மேல யாரு, காமராஜர் சொன்னதுக்கு, காமராஜர் மேல சொன்னாங்கன்னா ஊழலின் தந்தை காமராஜர். எப்படி ஊழலின் தந்தை காமராஜர்? இவங்க எல்லா தப்பு செய்வாங்க, இவங்களை எடுத்து கட்ட வச்சுக்கவேன் நீரும் செஞ்சு சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம போய் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி பொய்களை வச்சு பொய் நடத்துறாங்க. அது நிச்சயமா அறமா இருக்காது. உண்மையில கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு 100% தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் கொண்டு போய் சேருங்க. நீங்களா ஒரு டிராமா, ஒரு கதையெல்லாம் உருவாக்கி கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதனால நிச்சயம் சொல்றேன், நல்ல பேர் கிடைக்காது. அப்புறம் அவங்க வழியில் நம்மளும் போயிடுவோம். நீங்க ஆதாரங்களை தேடுங்க, அந்தந்த பகுதிகளில் தேடி மக்கள்கிட்ட புரிய வைங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. நன்றி சார். ஹலோ, ரஜினி சார் அவர்களுக்கும் வணக்கம். திருவாளர் மாரிதாஸ் அவர்களுக்கும் மாலை வணக்கம். 19ஆம் வட்டத்திலிருந்து திருவாளர் தேசிகராமன் அவர்கள் வணக்கம். ஐயா அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களுக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆகையால் தலைவருடைய எங்களுடைய மனமார்ந்த ஒரே ஒரு கேள்வி, எங்கள் உழைப்பு வீண் போகாமல் தலைவர் என்று கட்சி ஆரம்பிப்பார், அதற்கு உண்டான உறுதியை தாங்கள் அளிக்குமாறு கேட்கிறோம். இந்த கட்சி ஆரம்பிக்கிறது இல்லையா, கட்சி ஆரம்பிக்க முடிய அரசியல் ஆரம்பிச்சு. நான் சொல்றேன், அவர் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு. இது உங்களுக்கு புரியலையா? கட்சி நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு விஷயம் ரொம்ப சிறுபலத்தனமா இருக்கு, எனக்கு புரியவே இல்லை. கட்சி பேரு கோடி சின்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு மாநாடு போட்டு சொல்லி சேர்க்கணும். ஏன்னா மக்களுக்கு தெரியாது, ஊர் ஊரா போய் கத்தணும், அப்ப தெரிய வைக்கணும். கட்சி கொடி பேரு இது ரெண்டும் சொன்ன அடுத்த செகண்டே ஒவ்வொரு வீட்லையும் தெரிஞ்சிடும். கேட்டா அதான இவரோட பவரு. ரஜினி அவர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் இதுதான் கட்சி, இதுதான் கோடின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லா ஊர்லயும் தெரிஞ்சிடும், எல்லா வீட்லயும் தெரிஞ்சிடும், எல்லா குழந்தைக்கும் தெரியும். கேட்டா இதுதான் முக்கியமா? இதை மட்டும்தான் முக்கியம்னா அவர் செய்ய மாட்டாரா? அதுக்கு முன்னுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட சொன்னாரா இல்லையா? அதுக்கு முன்னுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செஞ்சுட்டு இதை கொண்டு தான் வச்சுக்கவேன், டாப் கேரளா அடிச்சு தூக்கலான்றார். நீங்க நம்புங்க, நீ கட்சி ஆரம்பிக்கல இருக்கிறீங்க, அவர் ஆல்ரெடி அரசியல் இருக்காரு. நான் சொல்றேன், அதை வச்சு எதிர்கட்சியை நொந்து நோகடிக்கிறார். நான் சொல்றேன், எதிர்கட்சி என்ன செய்ய முடியாம நொந்து போயிருக்காரு. நான் சொல்றேன், அவர் ஆல்ரெடி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் முழு அரசியல்வாதியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன சொல்றது? நன்றி சார், நன்றி. அடுத்த கேள்வி. जी சதீஷ் குமார் ஜி, ஆக்சுவலாக தலைவர் சொன்னதில் வந்து கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை. இது வந்து வரலாற்று பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தோல்வி அடைஞ்ச ப்ராசஸ் தான். ஏன்னா நீங்கள் 47 பார்த்தீங்கன்னா நேரு வந்து ஆட்சியை நடத்தினார், கிருபானி வந்து கட்சியில் இருந்தார் தலைவராக. ஆனால் அவர் சொன்னது எதுவும் எழுதப்படலைன்னு சொல்லிட்டு காந்திகிட்ட போய் முறையிட்டு இருக்காரு. அது தமிழ் அறிவுமணியனும் ஐயா தமிழ் அறிவுமணியனும் இப்போ ரீசெண்டாக பேசின மீட்டிங்கில் சொன்னார். இந்த ப்ராசஸ் இது ஆல்மோஸ்ட்
தோல்வி அடைஞ்சு தெரிஞ்சும் தலைவர் இதுக்கு எப்படி உள்ள போனாரு, இதை எப்படி அவர் ஸ்டைலில் இது எப்படி பண்ணலான்னு இருக்காரு? பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும், ஆட்சியை சந்திக்கணும், ஆட்சியில் வெற்றி பெறணும், கடைசி நிமிஷத்தில் வேட்பாளர் வரணும் என்னுடைய எண்ணம் ரஜினி தான். நான் சொல்றேன் கொஞ்சம் ஆட்சி அவர் தலைமையில் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வெற்றி. வெற்றி பெறது ஈஸி, இல்லாட்டி கடினம், அவ்வளோதான். கடினமே தவிர்த்து உழைக்காமல் இருக்க போகிறதில்ல. ரைட்டா எல்லாருமே? கடினம், ஆனால் யாரும் உழைக்காமல் போகிறதில்ல. ரஜினி சார் சொல்லணும் 100% உழைப்பை கொடுக்க போகிறோம், கொஞ்சம் கடினமான உழைப்பை கொடுக்க வேண்டியது, இவ்வளோதான். இந்த நேரத்தில் யார் கட்சி தலைமை, யார் ஆட்சி தலைமை இருக்கு இல்லையா, இது நாம் கவலைப்படணுமான்னு கேட்குறேன். நம்ம கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்குறேன். கிடையாதுல்ல. நான் சொல்கிறத கேளுங்க, விஷயத்தை முழுசாக கள ஆய்வுகள் செஞ்சுட்டு தான் அவர் முடிவெடுப்பார். அது அவர் முன்வைக்கும் திட்டம். இந்த திட்டத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறாரு. அதை விட மிக முக்கியமானது, இந்த அமைப்பு கெட்டு போச்சுன்னு ஒன்று சொல்கிறார் இல்லையா, அதை முன்னுக்கு வைக்கிறாரு. கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ், கொஞ்சம் கவனிங்க. அந்த இடத்துல நீங்கள் அதை விட்டுறீங்க எல்லாருமே, அதை தான் நீங்கள் கவனிக்கணும். இந்த இடத்துல அவர் எவ்வளோ அளவுக்கு புத்திசாலித்தனமான அரசியல்வாதி தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா, இந்த அமைப்பை கெட்டு போயிருக்கு, இந்த அமைப்பை சீர்படுத்தணும். ஆட்சியில் கட்சி ஆட்கள் தலையிடுவதால் தான் இவ்வளோ பெரிய முறைகேடு நடக்குது. இதை நம்ம திருத்தினா தான் நல்லாட்சி தர முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. புரியுதா? தயவுசெய்து இது புரியுதான்னு கேட்குறாரு. கேட்டால் மக்கள்கிட்ட போய் அபிப்பிராயம் கேட்கல, இதுதான் சரி, இது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாரு. அங்கே தான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இருக்காரு, ஒரு முடிவை எடுத்துட்டாரு, அந்த முடிவு சரியான்னு மக்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறாரு. புரியுதா? உங்கள்ட்ட வந்து அபிப்பிராயம் கேட்கல, அந்த இடத்துல அவர் முடிவு பண்ணிட்டாரு, இதுதான் சரி, இந்த சரி மக்களுக்கு புரியுதான் கேட்குறாரு. மற்ற அரசியல்வாதிக்கும் ரஜினிக்கு இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, இதுதான் நல்லதுன்னு சொல்லி புரிய வைக்க முடிவு பண்ணிட்டாரு. ஓன்ட்ட நல்லதுன்னு கேட்க நினைக்கல, மக்கள்கிட்ட போய் நல்லதுன்னு கேட்கக்கூடாது, இதுதான் நல்லது போது நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல நினைக்கிறாரு. அந்த இடத்துல சரியான அரசியல் மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கட்சி தலைமை, ஆட்சி தலைமைலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் காலப்போக்கில் ஒரு சரியான, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு நல்ல பதில் கிடைக்கும். இவ்வளோதான் சொல்ல முடியும். சரியா சார்? வணக்கம் சார். நான் திருவிக்கா நகர் பகுதியிலேருந்து வரேன், 70வது வட்டம். ஜி ராஜராஜன் என் பேர். சார் சொன்னீங்க மாணிக் சர்க்காரோட இதுலேருந்து வந்தீங்க, அப்புறம் பிஜேபி போனீங்கன்னு. அதுக்கப்புறம் எங்கள் கடவுள் மக்கள் தலைவரோட இது பாதிக்கப்பட்டு வந்துட்டீங்க இங்கே. நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இது மாதிரி கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு. அந்த ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் நடக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களா? நம்பலாமா? 100%. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சத்தியம் பண்ணி தரேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் என்னுடைய உழைப்பை பதவியை நோக்கியோ இதுக்கோ போட்டது கிடையாது, ஜாதி மதம் பார்த்தோ போட்டது கிடையாது. இந்த தேசம் நல்லா இருக்கணும், இந்த தேசத்துக்கு நல்ல தலைவர்கள் கையில் கொடுக்கணும், நல்ல மனிதர்களில் ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நான் நினச்சேன். நீங்கள் நம்புங்க, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கே நான் சொன்ன விஷயம், ஒரு 15 வருஷம் ரஜினி சார் கையில் கொடுத்தீங்கன்னா உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் தான் சொல்கிறேன். அன்னைக்கு இப்போவும் சொல்கிறேன், இந்த பதவி இங்கே பெரிய போட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நான் வரவே இல்லை, அதுக்குள்ளே வரவும் விரும்பலை. ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு நேர்மையான மனிதனுக்கு உழைச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் உழைச்சி அந்த நாற்காரில் உட்கார வச்சிருந்த ஓய்வு போதுமா? அதனால் தயவுசெய்து நீங்கள் வேறு ஏதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேமெண்ட் வாங்கி பேசுகிறாள் அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது, அது மாதிரி நினச்சிடக்கூடாது. என்னுடைய உழைப்பு 100% நேர்மையானது. என்னை பற்றி நீங்கள் யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, 7 வருஷம் கம்யூனிஸ்டாக இருந்த காலத்திலேயே நான் அப்படி தான் இருந்தேன். நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரியும், நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் தெரியும், அனைத்துலேயும் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியும். இந்த நிர்வாகத்தை முழுசாக சீர்திருத்துறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் முழுமையான திட்டம் யார்கிட்ட இருக்குன்னா ரஜினி சார்ட்ட மட்டும்தான் இருக்குன்றது. அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு மேலே நான் தியேட்டர் பக்கத்தே போனது கிடையாது, நான் சினிமா ரசிகர்லாம் கிடையாது. ஆனால் நான் தான் ரஜினி சாரை ஆதரிக்கிறேன். புரியுதா? அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும், அப்போயே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் தீவிரமாக உழைக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். யார் வராங்களோ இல்லை எதிர்பார்ப்பேன் கிடையாது, நான் அந்த வேலையை செய்வேன். ஹலோ வணக்கம் அண்ணா, நான் கிப்சன் சோழிங்கநல்லூர்லேருந்து வரேன். இப்போ நம்ம எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா திமுக கடைசி கொஞ்சம் எலெக்ஷனாக காசு கொடுக்கறத தான் ஒரு யுக்தியாக ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அவங்க தலைமையை நம்பாமல் காசை தான் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ உழைப்பா போட்டாலும் கடைசியில் வந்து அவங்க அந்த யுக்தியை ஹேண்டில் பண்ணால் பீப்புள் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த மாதிரி இல்லை, அதுக்கு எதிரான மனநிலை நம்ம திருப்பணுன்ற அவசியம் இருக்குது. ஆனால் ஒரு பெரும்பாலான ஆய்வாளிகள் என்ன சொல்லுதுன்னா, நகர்ப்புறங்கள் இருக்கு இல்லையா, நகர்ப்புறங்கள் புறநகர்ப்புறங்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் இதனுடைய பாதிப்பு கம்மி, அதோடைய பாதிப்பு கம்மி. கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது, இது ஏற்றுக்கிறாங்க. கிராமப்புறங்கள் ஏறக்குறைய 32% அளவுக்கு இந்த காசு தான் தீர்மானம் பண்ணுது. ஆனால் நகர்ப்புறங்களையும் புறநகர்ப்புறங்களையும் அவ்வளோ பெரிய பாதிப்பு கிடையாது. இது புரியுதா?
புரியுது. இந்த விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளணும். கரெக்டா? இந்த விஷயத்தை நம்ம எதிர்கொள்ளணும்னா எப்படி எதிர்கொள்ளணும்? நமக்கு இன்டெலிஜென்ஸ் தேவை, ஒரு அமைப்பு ரீதியாக ஆட்சியாளருடைய தேவை இருக்குது. இது வந்து ஒரு பலம். அதாவது இந்த அரசியல் கட்சிகள் திமுகவுடைய அரசியல் பலத்தில், திமுக அதிமுக பலத்தில் மிக முக்கியமானது காசு. இதை வெளியே கொண்டு வந்து புழக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிற சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி இங்கேயே இருக்கு. நீங்க நம்புங்க, இங்கேயே இருக்கு. அதுவும் சரியான நேரத்தில் நடக்கும். அதனால காசு வெளியே வந்தால் தான் புழக்கத்துக்கு வரும். அது வெளியே வரக்கூடிய முடக்க முடியும். அதுக்கான வேலைகளும் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதை வரவிடாமே தடுக்க முடியும். உள்ளே வந்துருச்சுன்னா அது கெடுத்துரும். வரவிடாம தடுத்துட்டோம்னா நம்புங்க, அதுக்கான வேலை இப்போ இருந்து நடக்குது. சொல்ற புரியுங்களா? நீங்கள் நம்புங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லா விஷயமும் யோசிச்சாச்சு. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்துடலாம் ஒரு கை. நன்றி சார். அந்த கடைசி வரியில கடைசியில இருக்கும் சார், கடைசியில ராகவன் பேரு சொல்லுங்க சார். என்னோட பேர் ராகவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடனே தெரியல. அதாவது சினிமா நடிகர் வந்தால் ஏன் வரான்னு கேட்குறாங்க. ஆனால் பீர் கம்பெனி ஓனர் வந்தால் பரவாயில்லையா, பிராந்தி கம்பெனி ஓனர் வந்தால் பரவாயில்லையா, அவங்களுக்குலாம் ஏன் ஓட்டு போடுறாங்க? மக்கள் வந்து செய்தியாளர் சொல்கிறதே இல்லை, நடிகரை மட்டும் விமர்சனம் பண்ணுறாங்க நடிகர் வராங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை கட்சியில் வந்து பீர் கம்பெனியார் பிராண்ட் கம்பெனிலாம் ஓட்டு போடுறாங்க ஜனங்க. அந்த மக்கள் ஏன் தெரிய மாட்டாது? இது இப்பயே போட்டு இருந்தால் எப்படி தான் பசங்க அடுத்த தலைமுறை வந்து சின்ன பையன் அவங்க அப்பா குடிப்பாரு, பசங்களும் குடிக்கணுமா? இல்லை, உங்களை வேதனை புரியுது, புரிய மாட்டாங்கன்னு நானும் இதுதான் வந்திருக்கிறேன். புரிய வைப்போம், என்ன பண்ணுறது? உங்கள் வேதனை புரியுது, உங்களோட ஆத்திரம் புரியுது. ஆனால் அதுதான் நம்ம வேலை, புரிய வைக்கணும் இல்லையா? இங்கே இருங்க, தப்போ ரைட்டோ, இவன் நம்மளோட மக்கள், கரெக்டா இல்லையா? இவனுக்கு சேர்த்து உழைச்சே ஆகணும். இவன் புரியனாலும் உழுப்பியாவது புரிய வைக்கணும், கரெக்டா இல்லையா? புரிய வைங்க. ஐயோ புரியல நினைக்காதீங்க, உழுப்பியாவது புரிய வச்சிடலாம், விடக்கூடாது. ஆனால் விடக்கூடாதுன்றது நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும், சரியா? அதனால் வாங்க புரிய வச்சிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. சார் வணக்கம். வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி, நான் வட சென்னையிலேருந்து வரேன். எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க பேசுறீங்க, நாங்க எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி எல்லா இடத்துலயுமே உங்க ஒருத்தரால மட்டுமே போய் எல்லா இடத்துலயுமே கன்வே பண்ண முடியாது. இதே இடத்துல நிறைய பேரான ஃபேமஸ் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, ஃபேமஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஈவன் ஃபீமேல்ஸ் கூட நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆப்போனன்ட் டிவில வந்து 4 பேரை வச்சு பட்டிமன்றம் நடத்தி அதில் வந்து எப்பவுமே அகெயின்ஸ்டாக தான் சொல்கிறோம். அதே மாதிரி நாமளும் வந்து ஒரு மீடியாவில் செலக்ட் பண்ணி நாமளே ஒரு 4 பேரை பாசிட்டிவாக வச்சு அது மூலியமா ரீச் பண்ணால, அது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன பெட்டராக ஃபீல் பண்ண சொல்லவா? தப்பா நினைச்சு கூட ஒரு சும்மா ஒரு பேருக்கு சொல்கிறேன், என் கருத்தாக சொல்கிறேன். இது நடக்கலாம் நடக்காம போல, அது உங்கள் இஷ்டம், சரியா? இவங்க எல்லாத்தையும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் உண்டு, அது ரஜினி தான். அவர் வந்து ஒரு மாநாடு போறாரு வச்சுக்கோங்க, கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி. ஒரு எடுத்துக்காட்டு சும்மா சொல்றேன், சும்மா கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி நான் எதுக்கு வரேன்னு ஒரு மாநாடு போறாரு. 10 லட்சம் பேரை கூட்ட முடியும், கரெக்டா இல்லையா? 10 லட்சம் பேரை கூட்ட முடியும். 10 லட்சம் பேர்ன்றது 10 லட்சம் குடும்பம், கரெக்டா? ஏறக்குறைய 4 மாநாடு நடத்தினா, இங்க கவனிங்க, 4 மாநாடு நடத்தினா நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இங்க ஏறக்குறைய 4 கோடியிலிருந்து 5 கோடி மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கெப்பாசிட்டி ரஜினி சார் தான் உண்டு. நீங்க நம்புங்க. இந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் விட்டுருங்க, அந்த ஒரு ஆளே போதும். 4 மீட்டிங் 10 லட்சம் பேர் கூட்டான்னு வச்சுக்கோங்க, இங்க வாய்ப்பே கிடையாது வேற யாரும். அவரே புரிய வைக்கிறார், அவரே அதை செய்வார். அப்போ நான் நம்புறேன், அது ரொம்ப முக்கியம். அதை அவர் செய்வார், சரியா? நன்றி. வணக்கம். புரிஞ்சதில்லை கொஸ்டின், கேள்வி பதில். அந்த வேலையை அவரே சிறப்பாக செய்வார், வருவார், வெயிட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம், எங்க இருக்கீங்க? வணக்கம். என் பேர் தமிழ் புவனா, சமூக சேவகி, கேகே நகர்லேருந்து வரேன். ஐயா சொன்ன ஆன்மீக அரசியலை வந்து ஃபஸ்ட்டு சொன்னப்பயே முழுமையாக ஆதரித்து நான் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். ஐயா வந்து பேசுறதுக்கு முன்னாடியே நான் வந்து யூடியூப்ல பேசிட்டேன் ஐயாவின் அரசியலை பற்றி. அப்போ வந்து என்னுடைய கருத்து, இப்போ கேள்வி கேட்க வேண்டியது என்னன்னா, பெண்களுக்கு சம உரிமை, எங்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சம உரிமையை ஐயா வந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லை, அவர் சொல்லும்போது சொல்லியிருந்தார் இல்லையா, வேட்பாளர் போது இளைஞருடைய வேட்பாளர் அது பெண் வேட்பாளர் கூட இருக்கலாம்னு தெளிவாக சொன்னார், கரெக்டா? அவர் அந்த நீங்கள் ஒட்டுமொத்த டேட்டா எடுத்துக்கொண்டு கொடுக்குறீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும் கடமைலாம் கிடையாது. பெண்களுக்கான உரிய முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அது கொடுக்கணும். அதெல்லாம் சின்ன கரெக்ஷன். அது ஆண்களுக்கு நிகரான ஒரு போட்டி தேவையில்லை, பெண்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தாகணும், கரெக்டா? அது எதுக்கு போட்டி? அது எதுக்கு போட்டி கேட்குறேன்? அந்த போட்டி வந்தாலும் ஒரு குழப்பம் வந்துடுது. உண்மையிலே சொல்கிறீங்க, எந்த இடத்துல போட்டி வந்தாலும் குழப்பம் வந்துடுது. ஆண்களுக்கு நிகரான அது தேவையில்லை, பெண்களுக்கே தேவையான, பெண்களுக்கே உரிய அங்கீகாரம் கிடைக்கணும், கரெக்டா?
அந்த அங்கீகாரம் 100% கொடுப்பார். நன்றி நன்றி. நன்றி சார். இல்ல கொஞ்சம் வழி விட்டுருங்க. ஒரு எங்க 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 சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பின்னாடி இருந்து பேசுறேன் லாஸ்ட்ல. ப்ளீஸ். வணக்கம் சார். என்னுடைய பேர் தனசேகரன் சார். எனக்கு என்னன்னா தலைவரோட பேச்சு எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன், உங்களோட பேச்சு எல்லாமே பார்த்திருக்கேன். இப்போ ஆட்சி அரசு மாற்றத்துல கண்டிப்பா வெற்றி உறுதினு எனக்கு தெரியும், அதுல சந்தேகமே இல்லை. சார் வந்து கடைசியா பேசின பிரஸ் மீட்ல ஒரு 30 செகண்ட் அவருடைய உடல்நிலையை பத்தி பேசினாரு. அது முகநூல்ல வந்து பெரிய பரபரப்பாச்சு, நிறைய பேர் அழுதுருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. சார் ஃபேனா இருந்து இப்போதைக்கு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு உங்க வாயில நான் கேட்டு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சார். இல்ல அவர் ஆரோக்கியமா தான் இருக்காரு, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு வேகமா வருவாரு, வேகமா போவாரு. இந்நிலைக்கு அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஆரோக்கிய பிரச்சனைலாம் கிடையாது. என்ன சாருக்கு அந்த வயதாகுது இல்லையா, அதுக்கே ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதான் தவிர அவர் முழு ஆரோக்கியமா இருக்காரு. நீங்க கவலைப்பட தேவையில்லை, வருத்தப்படாதீங்க. ஓகே சார். நன்றி சார். சார் ப்ளீஸ் சார். என் பேர் ஹரிபாபு, வண்ணாரப்பேட்டில இருந்து வரேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாற்றம் வரணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாம் சொல்றது கரெக்ட், 100% ஒத்துக்கக்கூடிய விஷயம். ஆனா மக்கள் எல்லாருமே வந்து மாற்றம் வரணும் பேசிக்கிறாங்க. ஆனா அந்த ஓட்டு பூத் கிட்ட போறப்போ ஏதாவது 2 திராவிட கட்சியை தான் சூஸ் பண்றாங்க. முதல்ல அவங்க கிட்ட அந்த மாற்றமே வரல. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறப்போ பெப்சி குடிக்கக்கூடாது, கோக் குடிக்கக்கூடாது, அப்படியே எல்லாரும் பொங்கினாங்க. நீங்க சொன்ன ஸ்டைல்லே போனோன்னா ஃபுல்லா பொங்கி பொங்கி வழிஞ்சாங்க. விக்ரம் ராஜா கூட சொன்னார் 3 மாசத்துல நாங்கள் எல்லாமே அந்நிய நாட்டு பொருளை தடை பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் இன்னி வரையும் எல்லாருமே முதல்ல மக்களுக்கே அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும், பெப்சி குடிக்க மாட்டேன்னு தோணவே இல்லை. அன்னைக்கு பொங்கினவங்க இன்னி வரையும் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த நம்ம நாட்டு பணம் வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ திராவிட கட்சியை ஒழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து அவனுக்கு அந்த தாட் வர்றதுக்கு என்ன ஐடியா வருது? இப்போ அதான் வேணா பேசிக்கணும். இல்லை அது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து அங்கே போறப்ப அவன் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணிடுறான், ஏதாவது இது ஒன்று அது ஒன்று. இல்லை சார், மக்களை பொறுத்த வரைக்கும் எது முடிவு பண்ணுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மக்கள் எதை முடிவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய திட்டங்கள் 35,000 கோடி போய் அந்த அந்த ஆர்பரை கட்ட போகிறேன், அதை பட்ட போகிறேன். மக்கள் கொஞ்சம் எமோஷ்னலான ஆள், கொஞ்சம் எமோஷ்னலாக சிங்கக்கூடிய ஆள். அந்த எமோஷ்னல் நெகட்டிவாக பரப்பி தான் இங்கே வேலை பார்க்குறாங்க இவங்க 2 பேரும். இதுக்கு நம்ம புரிய வச்சோம்னா நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்புங்க. இதில் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. எம்பி எலெக்ஷன் முன்னாடியே நீங்கள் எல்லாமே இன்ஸ்பிரேஷன் கொடுத்தீங்க, எல்லார்கிட்டையும் ஒரு அவேர்னஸ் கொண்டு போனீங்க. பட் எம்பி எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். இல்லை 2019 சொல்கிறீங்க, 2019 அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன்லாம் இல்லை வரல. நீங்கள் நம்புறீங்களா? வேலூர் எலெக்ஷனில் 8,000 தான், இல்லை 2,70,000 ஓட்டு வித்தியாசத்தை வெற்றி பெறுவோம்னு ஸ்டாலின் உறுதியாக சொன்னார். ஆனால் 8,000 தான். களத்தில் இப்போ எடுத்த ஆய்வின் படி உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், இப்போ எடுத்திருக்க ஆய்வின் படி, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய டீம் எடுத்திருக்க ஆய்வின் படி களத்தில் எந்த அளவுக்கு அதிமுக பேர் கெட்டிருக்கோ அதை விட அதிகமாக திமுக பேர் கெட்டிருக்கு. இதுதான் உண்மை. உண்மை 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 ஒத்துக்கக்கூடிய உண்மை. இங்கே வருங்க, அந்த வேலையை நாங்கள் சிறப்பாக செய்வோம். நாங்களும் செய்வோம். அந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன், கவலையப்படாதீங்க. ஹலோ, வர வரைக்கும் எந்திரிக்க விட போகிறது கிடையாது. மாணவர்களுக்காக இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 1 எக்ஸாம் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாமில் வந்து அதிகப்படியாக எஸ்சிக்கு வந்து 37 வயசு தான் கேட்டுக்கிறாங்க. என்னுடைய மாணவர்கள் குறிப்பாக வந்து மாநில கல்லூரியில் சார் தியாகராய கல்லூரி, பொன்னேரி உலகநாத கல்லூரி, எல்லா காலேஜ்லேருந்து என்கிட்ட வந்து படிக்கிறாங்க. இந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து 37 வயசுக்கு மேலே இருந்தாக்கா அதிகப்படியாக இப்போ 38 வயசுலாம் வராங்க. வந்துட்டு நாங்கள் குரூப் 1 எக்ஸாம் எதெல்லாம் பார்க்குறோம் சார், டிஎஸ்பி போகலாம், டெப்டி கலெக்டராக போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இது தலைவர் வந்து 2021 அவர் தான் ஆட்சியை பிடிக்க போகிறாரு, அவர் தான் முதல்வராக வரப்போகிறாரு. இது நிச்சயமான ஒரு வார்த்தை. அவர் வந்த அப்புறம் இது வந்து அந்த வயசை வந்து தளர்த்திட்டு உயர்த்துவாரா? இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் கையில் நினைக்கிறீங்க? இந்த விஷயம் யார் கையில் நினைக்கிறீங்க? யார் முதல்வராக வராங்க அவங்க தான் நிர்ணயிப்பாங்களே. இல்லை இல்லை, ஏஜ் எல்லாம் ஏஜ் கம்ப்ளீட் ஆகுறது அவங்க தான் நிர்ணயிப்பாங்களே. இப்போ வந்து 35 வயசாக இருந்தது, 37 வயசு வரல வந்து தமிழக முதல்வர் வந்து எடப்பாடி தான் கரெக்டாக கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஒரு 40 வயசுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவாரா தலைவர் அப்படின்றதுக்காக தான் கேட்குறேன். நான் கொண்டு போய் சேர்த்துறேன் கட்டாயம். 2வது கொஸ்டின், சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மினரல் வாட்டர்னா ஆற்று தண்ணீர் வந்து குடிக்கணும். இந்த பக்கெட்டில் வருது இல்லை வந்து பேக்கெட்டில் பண்ணி தரதெல்லாம் வேணாம். சென்னையில் இருக்க எல்லாருமே வந்து கடல் நீரை குடிநீராக மாற்றி தர கதையே வேணாம். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குடி தண்ணீர் வந்து இலவசமாக கிடைக்கணும். அதுக்கு வந்து தலைவர் வந்து ஆயத்த பண்ணி தருவாரா? சார் நிச்சயம் தருவார் சார்.
இதுக்கெல்லாம் திட்டம் எப்படி கொடுக்காம இருப்பாங்க? இது தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவாரு. இதுக்காக திட்டங்கள் வகுக்கப்படும் சார். அடுத்து போன 3 கொஸ்டினோட முடிக்கிறேன். இன்னும் 3 கொஸ்டின். சாய்ராம், சின்ன தலைவரே, நான் உங்களை அப்படி தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் சின்ன தலைவர் தான். எனக்கு ஒரு கேள்வி இல்லை, ஏன்னா எல்லா கேள்விக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் வந்தது உங்களை பார்க்கணும், ஒரு ஹக் பண்ணணும். சாய்ராம் ப்ளீஸ், சாய்ராம். அடுத்த கேள்வி. சார் என்னுடைய பேர் வந்து ராஜு. தலைவரோட கனவு திட்டம் வந்து நதிநீர் இணைப்பு. நதிநீர் இணைப்பு வந்து பண்ணாதான் தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் தெரியும். என்னோட கருத்து அது. நான் தலைவரை வந்து 30/12/2017 சந்தித்தேன். அன்னைக்கு கூட நான் தலைவர்கிட்ட சொன்ன விஷயம் வந்து அதான், நீங்கள் நேரடி அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் நதிநீர் இணைப்பு சாத்தியமாகும்னு சொன்னேன். எனக்கு இன்னும் இப்போ இருக்க கேள்வினா, இன்னைக்கு தமிழ்நாடு 4.5 லட்சம் கோடி டெபிசிட்ல இருக்கு பட்ஜெட்ல. கேள்வி தானே நடக்குமான்னு கேக்குறீங்க? அது நடக்கிறதால தலைவர் வந்து ஃபண்ட்ஸை வந்து கரெக்டா வந்து அது எங்கேருந்து மேனேஜ் பண்ணுவாருன்றது என்னோட கேள்வி. இல்லை, அது 100% அவருடைய வாழ்நாளே முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் நம்புங்க, நதிநீர் இணைப்பு இருக்கு இல்லையா, அதற்கான விஷயங்கள் ஏறக்குறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ப்ராஜெக்டும் உண்டு. இங்கே சவுத், அதாவது தென்னிந்தியா இருக்கு இல்லையா, அதனால திட்டங்கள் விவரங்களை தினம்தோறும், அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது தான் வரும்போது என்னென்ன வேலை செய்யணுன்றது அவர்கிட்ட இருக்கு. நிச்சயமாக செஞ்சு முடிப்பாரு. சரியா? வணக்கம். ஆன்மீக அரசியலின் தலைவர் கூறியதற்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில இருந்து லெட்டர் பேட் வரைக்கும் அலறுகிறார்கள். இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? சார், கடைசியாக ஒரு கேள்வி கேட்கலாமா? நான் எக்ஸ் இந்தியன் நேவி. நாங்கள்லாம் டிஃபென்ஸில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கே டிஎம்கே காரனும் ஏடிஎம்கே காரனும் ஊழல் பண்ணிக்கிட்டு, ப்ளீஸ் புரிஞ்சுங்க, நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. சாய்ராம், நம்ம தலைவர் வரணும். சாய்ராம், சாய்ராம். இல்லை, டிஃபென்ஸ் நேவியில் இருக்கவங்க ஒர்க்களவுக்கு நாங்கள் பண்ணலைனாலும், நீங்கள் நாட்டில் எல்லையை காப்பாற்றுங்க, நான் நாட்டை காப்பாற்றுறேன், நான் பொறுப்பு. அந்த மனுஷன் வந்து உங்களோட எண்ணத்தை 100% நிறைவேற்றுவார். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாவே இறக்கும் மாதிரி. சரி, ஓகே. ஆன்மீக அரசியல் சென்னை மாநகராட்சி 7வது வட்டம் திருவத்தூர் பகுதியிலிருந்து வந்துருக்கேன். என் பேர் ராமமூர்த்தி. அவரோட கை இப்படி ஆடுங்க. எங்கே இருக்கீங்க? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுகவும் அதிமுகவும் தீர கெட்டதை பற்றி மக்கள் எடுத்து சொல்லுங்கன்னு. அதை சொல்கிறதுக்கு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க எலெக்ஷன் டைமில். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு மேலே தலைவரோட கொள்கையை வலியுறுத்தி நம்ம என்ன கலப்பணி செய்யணும்னு அதை தயவுசெய்து சொல்லுங்கள். அதை திட்டத்துக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. நம்ம திட்டினா அவங்கள மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். தயவுசெய்து அது நான் திட்டவே சொல்லல சார். நான் ஐடியா வேற எதாவது கலப்பணி செய்யறதுக்கு, கொள்கையில் பரப்புறதுக்கு. நான் இப்பவே சொல்லிட்டேன், திட்டவே திட்டாங்கன்னு சொன்னேன். நானும் திட்டுனால எந்த ஓட்டு வரப்போறது இல்லை. திட்டல், கேலி, கிண்டல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உண்மையை, அவங்க செஞ்ச தவறை, அவங்க அடித்த கொள்ளையை, அது இருக்கக்கூடிய டேட்டாவை கொண்டு போய் சேருங்க. நான் சொல்கிறேன், அது சேர்ந்தா அந்த மக்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்குன்னு எடுத்து சொல்லுங்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் வெயிட், நான் திட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கீங்க. முதலாவது. ரெண்டாவது, அவர் இப்போதைக்கு நம்மகிட்ட கொடுத்துருக்க கடமை என்ன, வேலை என்ன? இந்த அரசியல் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றதை மக்கள்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்காரு. கேட்டா அந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அந்த வேலை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. 2 பேர் அந்த வேலையை மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். கேட்டா அடுத்து. வணக்கம். ஆன்மீக அரசியலின் தலைவர் சொன்னதற்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியிலிருந்து லெட்டர் பேர் கட்சி வரைக்கும் அலறுனாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, இவங்க ஆளுங்க என்னைக்கு ஆன்மீக அரசுன்னு சொன்னாரோ உடனே பிஜேபி அது இதுன்னு. இந்த பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஆன்மீகம்ன்றது உலகளாவிய அளவில் ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து ஐரோப்பா தொட்டு இந்தியா வரைக்கும் இருக்குது. ஆன்மீகம் தான் இந்த நாட்டுடைய ஒரு சொத்து. இந்த நாட்டுக்கு மதமே வந்ததில்லை, ஆன்மீகம் இருந்தது உண்டு. சொல்கிறது புரியுங்களா? அந்த ஆன்மீகத்தை அவர் பிடிக்க சொல்கிறாரு. நீ மதம்னு பிடிச்சின்னு வச்சுக்கவேன், நல்லா பிடிச்சிக்க. மதம்னு பிடிச்சின்னா உன் புத்தி வேற போட்டு தான் போகும். நீ ஆன்மீகத்தை உணர்றேன்னா இங்கே உன்னோட குடும்பத்துலேயும் சரி, நாட்டிலையும் சரி ஒரு நல்லொழுக்கம் உருவாகும் நினைக்கிறாரு. இது 2க்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க நல்லொழுக்கம் இல்லாத ஆளுங்க, அதெல்லாம் அந்த ஆன்மீகன்ற வார்த்தை பிடிக்க மாட்டேங்குது. அதான் உண்மை. சொல்ல புரிஞ்சுக்கா? அதெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவைன்னு உணர்றாரு. அது மதம்னு உருவாக்கப்படும் போது அது தேவையில்லாத சச்சரவுகளை உருவாக்குது. அதை வச்சு ஒரு பெரிய அளவில் அபாயகரமான அரசியல் நடக்குதுன்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் ஆன்மீகத்தின் தேவை உணரணும். ஒவ்வொரு வீட்லேயும் நாட்டுக்கும் தேவை, வீட்டுக்கும் தேவை. அந்த நல்லொழுக்கமே இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அதிமுக, திமுக.
அதுக்கு வேணா இந்த விஷயத்தை கேட்டு அலறலாமே தவிர்த்து அவர் தெளிவாக இருக்கார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். சந்தானசம் அவர்களுக்கு மற்றும் உங்களுக்கு வந்து மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினியின் பார்வையில் அரசியல் மாற்றம். என்னுடைய பேர் நசருதீன் ஷா, உடல் கல்வி ஆசிரியராக இருக்கிறேன், பார்ட் டைம் வேலை செய்கிறேன். ரஜினியின் பார்வையில் அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம்னு சொன்னாங்க. நான் இந்த 2-3 நாளுக்கு முன்னால் கூட நான் படம் பார்த்தேன். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து எனக்கு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணான்னு சொல்லி அந்த பாட்டில் இது பண்ணார். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் விளக்கம் கொடுக்க முடியுமா? இப்போ கட்சியும் வேணாம் ஆட்சியும் வேணாம் சொல்ல வேண்டிய காலம் இருந்துச்சு. இப்போ கட்சியும் தேவை, ஆட்சியை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் வித்தியாசம். புரியுது? கட்சியும் தேவை, ஆட்சியை மாற்ற வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது. இன்னைக்கு விட்டால் என்றைக்குமே கிடையாது. அந்த கடமையை செய்கிறது தான் வந்திருக்காரு. அவ்வளோதான், பெரிய மாற்றதும் கிடையாது. கடைசி கேள்வி, ஒரே கேள்வி, கடைசி கேள்வி. மாரிதாசுக்கு என்னுடைய மாலை வணக்கம். வடசென்னை மாவட்டம் ஆர்கே நகர் 42 வட்டம். நீங்க சொன்னீங்க டிஎம்கே உடைய குற்றத்தெல்லாம் போய் மக்கள்கிட்ட சொன்னீங்க. மக்கள் சொன்னும் போது நம்மளை கேட்கறாங்க, நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு கேட்கறாங்க. அது நம்ம என்ன சொல்றது? வரும்போது கொடுப்போம். இல்ல அவங்க கிட்ட நம்ம அவங்க கிட்ட அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க நல்லா நம்ம சொல்றாங்க. இந்த பாருங்க சார், அதான் சொன்னேன், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வகையா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். அந்த கெட்டு போன சிஸ்டத்தை திருத்தினா போதும், புதுசாக கிடையாது, திருத்தினா போதும். இங்க இருக்கிற மக்களுக்கு 100% நன்மை செய்ய முடியும். நாங்க வந்தது முதல் செய்ய போற வேலை அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சி கட்டமைப்புல கரையான் புற்றும்போது இருக்கக்கூடிய இந்த விஷயம் இதெல்லாம் அடிச்சு பத்திட்டு அதை ஒரு வெளிப்படைத்தன்மையான அரசா மாற்றுறதுக்கான முயற்சி எடுப்போம். அதுலேயே இவங்க நினைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட விஷயங்களும் போய் கிடைச்சிடும். மாயாஜலமான வார்த்தைகள், இலவசமான வார்த்தைகள் அதெல்லாம் அவர் கொடுக்க விரும்பல. அந்த உண்மை என்னன்னு சொல்லி அந்த வெளிப்படைத்தன்மையோட வர விரும்புறாரு. சொல்ற புரியுங்களா? அப்பயே அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவர் வணக்கம். ஹலோ ஹலோ, அவர் வர எல்லா விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஹலோ வணக்கம். ஒரே ஒரு கேள்வி. நான் வட சென்னை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன், திருவிக்கா நகர் பகுதி. இப்பொழுது பெண்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாத்தையுமே காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு சரியாக நடந்ததா எனக்கு தெரியல. பட் இன்னும் பாலியல் முறைகள் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, கொடுமைகள். நம்ம தலைவர் கண்டிப்பாக வருவார், சிஎம் ஆவார். அவர் வந்த பிறகு மக்களுக்கு மகளிருக்கு என்ன நடக்கும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை அவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். நீங்க நம்புங்க, அவர் முதல்ல தொட போறதே கல்வித்துறை தான். கல்வித்துறையில் ஆரம்பிச்சு அங்கேருந்து பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொழுக்கம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஜென்டில்மேன் கோடுன்னு ஒன்று இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சமூகம்ன்றது பெண்களை எப்படி நடத்துகிறோமோ அதை பொறுத்தது. அந்த சமூகம் எப்படி நடக்குன்ற விஷயத்தை சொல்லி பாடம் படித்து கொடுத்துருவார். அதான் அவர் சொல்கிறது, ஆன்மீகத்தை புரிய வைக்கணும் பிள்ளைகளுக்கு, அந்த நல்லொழுக்கம் உருவாயிரும். அது இல்லாத இடத்துல தான் எல்லா பிரச்சனையும் நடக்கும். கரெக்டா? அவர் கல்வியிலேருந்து ஆரம்பிப்பார். நீங்க நம்புங்க, அவர் எடுத்து தொடப்போற முதல் துறை கல்வி தான். கண்டிப்பா நாங்க அதுல இருந்து பிள்ளைகளை சரியா வழி நடத்துவார். நீ கவலைப்படாத. கண்டிப்பா நம்புறோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்த இந்த வடநாட்டுக்காரங்க தான் இங்க நிறைய இருக்காங்க. நம்ம தமிழனுக்கு இடமே இல்லை. நம்ம தமிழன் ஒரு இடத்துல கூட இல்ல. எங்க பாரு, நான் இதுல இருந்து வந்தேன், நான் பீகார்ல இருக்கேன், பாம்பேல இருக்கேன், இங்க இருக்கேன், அங்க இருக்கேன் தான் வேலையில சேர்ந்துகிட்டு இருக்கான். ஒரு மகளிராகட்டும், ஒரு குடிமகனாக இந்த இந்திய நாட்டு குடிமகன் எந்த இடத்துலயுமே இருக்கிறது கிடையாது. ஒரு இடத்துலயும் நம்ம இந்தியா. உங்களுடைய ஆதங்கம் புரியுது, கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி எல்லாரும் வந்ததுக்கு. உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப. ஒரே ஒரு லாஸ்ட் ப்ளீஸ். ஹலோ, யார்? ஒரே ஒன்று சார். இங்க சார், தலைவர் பேட்டையில் எனக்கு முதலமைச்சர் பார்த்து நினைச்சு பார்க்க கஷ்டமா இருக்கு. பேச தெரியாது எனக்கு, சட்டசபையிலும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேச தெரியாது சொல்ல மனசோர்வை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் மனசோர்வா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் இது எங்களுக்கு சொல்றேன். நான் எல்லாமே நடக்குது, எல்லாம் உச்சக்கட்டம் இருக்குது. அவர் வந்தாலும் முடியும்னு வச்சுக்கோங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாரா கேட்குறேன். அந்த நல்ல விஷயம் நடக்கணும் சார். நீங்க வந்தா முடிச்சிடலாம் சொன்னா அது கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரும் கேட்கிறேன் சார். நீங்க வந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சார். 60 வருஷம் நீங்க படத்துல பாடலாம் முடிய போகுது சொன்னுங்க சார் சொல்லி சொன்னோம்னா வராம போய் வர கேட்கிறேன். வருவாங்க போய் வர. நன்றி.